யூஆர்யூஎஸ்டி நெக்ஸ்ட் மூவ் என்ன இப்போ பார்ப்போம். லைவ் சார்ட் எஸ்எம்சி பேஸ் பண்ணி அடுத்த கட்டமாக நாங்கள் எந்த இடத்துல பை பண்ணலாம் செல் பண்ணலாம் என்று இதில் விளக்கமாக பார்ப்போம். மார்ச் 2 புது பட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. சோசியல் மீடியா ஃபேக் ப்ரோமிஸ் இல்லாமல் ரியல் ட்ரேடிங் ப்ராக்டிக்கலான ட்ரேடிங் நீங்கள் படிக்கணும் என்றால் கண்டக்ட் பண்ணுங்க. ரைட், எஸ்எம்சி பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் வரையும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் கரெக்டாக தான் பார்த்து மார்க் பண்ண வேணும். அப்போ இது எங்களுக்கு ஹையாக கிடைக்கும், இது லோவாக இருக்கும். இதுக்கு இடையில ஓட பிளாக் மார்க் பண்ற அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த லோகோ கிட்ட இருந்து நாங்கள் ஒரு ஓட பிளாக் கொண்டு மார்க் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ஓட பிளாக் இந்த இடத்துல மார்க் பண்ணலாம். இப்போ மார்க்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற ஏரியா இந்த 2 ஏரியாவும். அதோட நான் டெலிகிராம் சேனல்ல ஆல்ரெடி இதே அனலைஸை அவங்களை கொடுத்துருந்தேன். நான் அதில் எக்ஸ்ட்ராவா இந்த ஓட பிளாக்கையும் மார்க் பண்ணி அனுப்பியிருந்தேன். இப்போ இதில் நாங்கள் என்ட்ரி எடுக்கும்போது நம்மள 1:3 5 புக் பண்ணிட்டு வெளியாயிரணும். இப்போ இந்த மாதிரி ஓட பிளாக்குகளில் கீழுக்கு இருக்கிற இந்த ஓட பிளாக்கு நீங்கள் என்ட்ரி ஆகிற நேரத்தில் உங்களுக்கு 1:10 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இயலும். அப்போ வார நேரம் என்ன நெக்ஸ்ட் வீக் மாதிரி இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீக் மாதிரி இந்த ஏரியாக்களுக்கு மார்க்கெட் வந்து இதிலிருந்து எங்களுக்கு சரியான கன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த ட்ரேடை ஒரு அட்லீஸ்ட் இதுவரைக்குமாச்சும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு செய்யலாம். இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, இந்த மாதிரியான ஓட பிளாக்குகளில் ப்ளூ கலரில் மார்க் பண்ணி இந்த ஓட பிளாக்கில் ரெண்டு கிடைக்கும் போது நாங்கள் அட்லீஸ்ட் இந்த இடத்துக்கு ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சேஃபான டிபி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்தோட நீங்கள் புக் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இந்த ஓட பிளாக் வந்த உடனே டிரெக்டா என்டர் ஆகிறதா என்று பார்த்தால் இல்லை, நாங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் எடுங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஓகே இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒருவேளை பின்னுக்கு இருந்து பார்க்கல அப்போ வரைஞ்ச ஸ்ட்ரக்சர் பிழையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம். ஒரு பிழையும் இல்லை. நீங்கள் பின்னுக்கு இருந்து வரைஞ்சி வந்தாலும் அதே ரிசல்ட் தான் வரும், இடையிலிருந்து வரைஞ்சாலும் அதே ரிசல்ட் தான் வரும், சரியான இன்டியூஸ்மெண்ட்டை மார்க் பண்ணும் வரைக்கும்.